எங்க இருந்து திமிர்வாதம் எங்க இருந்து வருது? என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது, நாங்க பெரிய ஆளு அப்படிங்கிற திமிர்வாதம், அந்த மகாராணி மனப்பான்மை எங்க இருந்து வருது உங்களுக்கு? உழைக்க தானே வந்து நீ உழைக்க வந்த உனக்கு என்ன இங்க இவ்வளவு திமிரு? ராணிகள் என்று நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு ஏதாவது மகாராஜாக்கள் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்களா? இருக்க டைரக்டர்களை செருப்பால் அடிக்கணும். இந்த கேரளாவிலையும் பெங்களூர்லயும் தான் நடிகைகள் இருக்காங்களா? வேற தமிழ்ல நல்ல திறமையான பெண்கள் இல்லையா? அழகான பெண்கள் இல்லையா? தமிழ்ல மட்டும் நீங்க என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் கேவலம். சரி, சீமான் ஆண்டாலும் சரி, அன்புமணி ஆண்டாலும் சரி, திருமாவளவன் ஆண்டாலும் சரி, ஒரு தமிழா இந்த மண்ணை ஆளும். கேரளாவில் போனா மண் எடுக்க முடியாது, மரத்தை வெட்ட முடியாது, ஒரு மயிரையும் கொடுக்க முடியாது. ஆனா இங்க வந்தா மண் எடுக்கலாம், மலையை குடையலாம், மரத்தை வெட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இங்க கேட்க நாதி இல்லை. ஏன்? இந்த அரசு உன்னோடது இல்லை, இந்த அரசியல் உனக்கானதில்ல. வணக்கம், இது ஆசை ஸ்டுடியோ. நான் உங்கள் ஆசை. இன்னைக்கு தனுஷ் நயன்தாரா இந்த பிரச்சனை தான் ஊடகங்களில் பரபரப்பான விவாதமாக போயிட்டு இருக்கு. நாம் அதை பற்றி இன்றைக்கி பேச விரும்பலை. நயன்தாரா மேலே தப்பா, தனுஷ் மேலே தப்பா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்த நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த உள்ளூர்காரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற பண்பு இல்லாமல், மாண்பு இல்லாமல் இவ்வளோ திமிர்வாதமாக நடந்துக்கிறீங்களே, இந்த துணிச்சல் உங்களுக்கு எங்கேருந்து வருது? ஏதோ அந்த புறத்தில் வாழும் ராணிகள் என்று நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு ஏதாவது மகாராஜாக்கள் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்களா? எந்த அர்த்தத்தில் நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்துட்டு இவ்வளோ துணிச்சலாக திமிராக நடந்துக்கிறீங்க? இதே திமிரோட துணிச்சலோட உங்கள்கிட்ட போயிட்டு பாலையாகிட்டையோ ஆந்திராவில், இல்லை ஜூனியர் என்டிஆர்டியோ அல்லது ராம்சரன்ட்டியோ உங்களால் அங்கே நடந்துக்க முடியுமா? வர்றவன் போகிறவங்களாம் தெலுங்கு வந்தாலும் இங்கே தான் வந்து ஆதிக்கம் செலுத்தணுங்கிறான், மலையாளி வந்தாலும் இங்கே தான் வந்து ஆதிக்கம் செலுத்தணுங்கிறான், பெங்களூர்லேருந்து ஓடி வந்தாலும் இங்கே தான் வந்து ஆதிக்கம் செலுத்தணும்னா இங்கே இருக்கிறவங்களாம் என்ன கேணப்பயலாம்? ஒரு முதல்ல போட்டு படம் எடுத்த ஒரு முதலாளி தன்னோட படத்தோட காட்சிகளை நீங்கள் அதை வந்து இன்னும் சமூக சேவைக்காக அந்த காட்சிகளை நீங்கள் கேட்கல. நீங்கள் கேட்குறது நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் ஒருத்தர் அமௌண்ட்டுக்கு அதை விற்றுருக்கீங்க, அதை இன்னும் சுவை கூட்டணும், இன்னும் அதை வந்து பயோகிராஃப் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பிஸ்னஸ் லாபத்துக்காக நீங்கள் அந்த பொருளை, அந்த மெட்டீரியலை கேட்குறீங்க. அந்த மெட்டீரியலுக்கு செலவு பண்ண அந்த முதலாளி அதுக்கு என்ன காஸ்ட் ஆகுமோ, ஒண்டர்பார் ஃபிலிப்ஸ் எடுத்த அந்த 400 கோடி தான் படத்தில் உள்ள காட்சிகளை பயன்படுத்துறதுக்கான தொகையை அவர் கேட்குறாரு. நீங்கள் என்ன அந்த படத்தில் சும்மா நடிச்சு கொடுத்தீங்களா, இல்லை சும்மா டைரக்ஷன் பண்ணி கொடுத்தீங்களா? அந்த படத்துக்கு 6 கோடி ரூபா பட்ஜெட் போட்டு 20 கோடி ரூபாய்க்கு எடுத்து தெருவில் விட்ட மாதிரி தனுஷை பண்ணியிருக்கீங்க. போடா போடி எடுத்து ஒன்றுமே இல்லை, இவங்க ஒரு தோத்து போன டைரக்டர், இவங்க ஒரு ஜீரோன்னு இருந்த விக்னேஷ் சிவனுக்கு வாழ்க்கை கொடுத்தது, வாய்ப்பு கொடுத்து வாழ்க்கை கொடுத்தது தனுஷ் போட்ட பிச்சை தான் நீங்கள் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதை ஏன் உங்களால் ஏற்றுக்க முடியல? உங்களுக்கு திறமை இருக்குது, சரி திறமை இருக்குன்னா தோத்து போன ஒரு டைரக்டருக்கு அவன் திரும்ப சான்ஸ் கொடுப்பான். போடா படிக்கிற ஒரு அட்டர் பிளாப் படத்தை கொடுத்தவங்களுக்கு என்ன 400 கோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பீக்கில் வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு ஹீரோ அன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள், நான் டாப்பில் இருந்த நயன்தாரா நீங்கள் தான் அண்ணா, அந்த 2 காம்போவையும் காம்பினேஷன் பண்ணி ஒரு படம் தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பை ஹீரோ மேலேயும் 100% நம்பிக்கை வைக்க முடியாது, டைரக்டர் மேலேயும் 100% நம்பிக்கை வைக்க முடியாது. ஏன்னா ஹீரோயின் நம்பிக்கை ஒன்றும் படம்லாம் பார்க்குறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சு போன விஷயம். இது ஹீரோ மார்க்கெட்டுக்குள்ள இண்டஸ்ட்ரி தான் சினிமாங்கிறது. ஏன்னா அப்படி இருக்க ஒரு சூழலில் அந்த ரிஸ்க் எடுத்து அந்த படம் எடுத்த அந்த முதலாளிக்கு நீங்கள் திரும்ப கொடுத்தது நெட்டங்கிறத தவிர உங்களுக்கு ஏன் காசு கேட்டால் இவ்வளோ கோவம் வருது? சும்மா நீங்கள் சம்பாதிச்சு வச்சிருக்க காசை கொண்டு எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனால் தனுஷ் கேட்குறாரு. இல்லை நீங்கள் ஒரு தொழில் பண்ண போகிறீங்க, அதை நீங்கள் விற்று காசாக்கி இருக்கீங்க, அது காசாக்கி அதில் வர லாபத்தை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. அப்போ அதுக்கு என்னோட மெட்டீரியல் பயன்படுத்தினா அதுக்குள்ள லாபத்தை என்கிட்ட கொடுக்கணும்னு கேட்கறதுல என்ன தவறு இருக்குது? கொஞ்ச நாள் முன்னாடி நயன்தாரா பற்றி ஒரு சர்ச்சை ஒன்று. அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறப்போ யாரும் வெளியிலேருந்து ஆர்டர் கொடுக்க வரவங்களோ இல்லை வேறு டெக்னீஷியனோ எலக்ட்ரிஷியனோ யாருமே வெளில வரக்கூடாது, அவங்க ஸ்விம்மிங் பூல்ட்டு அவங்க குழந்தையோட விளையாடுறப்ப அவங்க ரொம்ப ப்ரைவேசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் வந்து வேறு மாநிலங்களில் இங்கே தென்னிந்தியாவில் வாழ்ந்துட முடியுமா? வட இந்தியாவை கூட போவானாங்க, தென்னிந்தியாவில் வாழ்ந்துட முடியுமா? உங்களுக்கு எங்கே இருந்து திமிர்வாதம் எங்கே இருந்து வருது? என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது, நாங்கள் பெரிய ஆள் அப்படிங்கிற திமிர்வாதம், அந்த மகாராணி மனப்பான்மை எங்கே இருந்து வருது உங்களுக்கு? உழைக்க தானே வந்து நீ உழைக்க வந்த உனக்கு என்ன இங்கே இவ்வளோ திமிரு? தனுஷுக்கு எதிராக நஸ்ரியா அவர்கள், அதாவது பகத் பாசிலோட மனைவி சேச்சி இருக்காங்களா, சேச்சிக்கு ஆதரவா, 9 சேச்சிக்கு ஆதரவா நடிகைகள்லாம் திரட்டி ஒன்றா உங்களுக்கு எதிராக நின்று பல வேலைகளை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் ஊடகங்களில் வருது. உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது, வாய்ப்பு கொடுத்தது, பொழப்பு கொடுத்தது தமிழ் அள்ளி போட்ட பிச்சை. அந்த பிச்சையில் தின்னுட்டு சொகுசாக வாழ்ந்துட்டு, ஏன்னா மலையாள சினிமாவில் உங்களோட மார்க்கெட் என்ன, உங்களோட சம்பளம் என்ன? மலையாள சினிமாவோட மார்க்கெட் என்ன? இன்றைக்கி தமிழ் சினிமா 1000 கோடி தாண்டிட்டு மலையாள சினிமாவோட மார்க்கெட் வேல்யூ என்ன?
100 கோடி ரூபா நீங்கள் தாண்டினாலே பெரிய சாதனை நிலைமையில் இருக்குது. அப்படி இருக்கப்போ நீங்கள் அங்கே நடித்து அறிமுகமாகிட்டு தமிழ்லையும் தெலுங்குலையும் வந்து என்ன இங்கே உள்ள தமிழ் நடிகர்களும் தெலுங்கு நடிகர்களும் கொடுக்குற வாய்ப்பை பயன்படுத்தி நல்லா சுலபமாக ஆடுகின்ற மலையாள நடிகர்கள் நீங்கள் திரும்ப வந்து தமிழனை மட்டும் உங்களை துணிச்சலாக எதிர்க்கிறீங்க. உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு திராணி இருந்தால் பாலையா போய் எழுத்து பேசுங்க, ஜூனியர் என்டிஆர் எழுத்து பேசுங்க, ராம் சரண் எழுத்து பேசுங்க. ஏன் அவ்வளோ தூரம் போகணும்? நானே எழுத்து பேசுங்களா போய்ட்டு ஆந்திராவில். ரவிதேஜா அவர் பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஹீரோ தான் தெலுங்குல, அவரை போய் எழுத்து பேசுங்க. எழுத்து பேசிட்டு உங்களால் அந்த மாநிலத்திலேருந்து வெளில வந்துட முடியுமா? ஆனால் ஒரு தமிழனை மட்டும் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் கேவலப்படுத்தலாம். தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு பெங்களூர் நடிகை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒருத்தி வந்தால தமிழ்நாட்டு தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வீராப்போ நான் கன்னட கார்த்தின்னு சொல்லிட்டு பெருமையாக பேச வேண்டியது, இங்கே வந்து தமிழ்நாட்டை பிச்சை எடுத்து படிக்கிறதா தமிழ் சினிமாவில் வந்து நடிக்க வேண்டியது. கேவலம் கட்ட நாய்வரா, இதெல்லாம் அசிங்கமா இல்லை? காவேரி தான் முக்கியம்னா நீ கன்னட படத்தில் நடிச்சுக்க, அங்கேயே கடத்துக்க. ஏன் இங்கே வர்ற? இங்கே வந்து ஏன் பிச்சை எடுக்கிற? ஒன்னெல்லாம் என்ன ஜென்மம், உங்களெல்லாம் என்ன ஜென்மம்னு சரியில்லை. ஆனால் தமிழனுக்கு சூடு சொல்றதில்ல. இங்கே இருக்க டைரக்டர்களை செருப்பால் அடிக்கணும். இந்த கேரளாவிலையும் பெங்களூர்லையும் தான் நடிகைகள் இருக்காங்களா? வேற தமிழில் நல்ல திறமையான பெண்கள் இல்லையா, அழகான பெண்கள் இல்லையா? தமிழ் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா என்ன? நீங்கள் எச்ச பொறிக்கிறதுங்கிறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு கேவலத்தை பண்ணுறதுக்காக தமிழ்ச்சினா செருப்பால் அடிப்பா, வேற ஊருக்காரனா கண்டுக்க மாட்டா அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் கொண்டு போய் பாம்பேயில் போய் நான் ஹீரோயினை பிடிக்கிறேன், பெங்களூரில் ஹீரோயினை பிடிக்கிறேன், கேரளாவில் ஹீரோயினை பிடிக்கிறேன்ட்டு போகிறீங்க. இங்கே உள்ளவனா விளக்கமாக கழட்டி அடிப்பானி அந்த வார்த்தையை கேட்டாவது அட்ஜஸ்ட் பண்ணு. இவன் தமிழ் பொண்ணு, இவன் அந்த மரபுபடி வாழ்ந்துருப்பா, அப்பா அண்ணா சித்தவா பிரிப்பான்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு இருக்கும், ஒரு குடும்ப சூழல் இருக்கும். இதை தாண்டி அந்த பொண்ணுகள்கிட்ட நீ ஏதாவது அத்துமீறி நடந்துன்னா அந்த பின்னாடி அந்த குடும்பங்கள் வரும், ஏன்னா அந்த சமூகம் வரும். அந்த பயம் தானே நீங்கள் கொண்டு போய் எதுவும் கேட்க நாதி இல்லை. தூரத்துலேருந்து வந்திருக்கா அந்த பொண்ணு, எங்கே கேரளாவில் போயோ இல்லை பெங்களூரில் போயோ பாம்பேயில் போயோ என்ன இந்த மாதிரி கூப்பிட்றான் போகிறான் வரான்னு சொல்லிட்டு என்னை கேவலப்படுத்துறான்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களோட வீக்னஸை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே கொண்டு போய் அங்கே உள்ள பொண்ணுகளை கூட்டு வந்து இங்கே நடிகையாக போட்டு அது வர்றப்ப பூனை மாதிரி வருது. கொஞ்சம் வந்து வளர்ந்துட்டோன்னு வச்சுக்கேன், அடுத்த ஜெயலலிதாவே நான் தாங்குது. அந்த மாதிரி தான் இங்கே நிறையா தரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. என்ன அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க படிப்படியாக. அவங்க இந்த முன்னேறி இந்த இடத்த அடையிறதுக்கு முன்னாடி அவங்கள எவ்வளோ கேவலப்படுத்துறாங்க, எவ்வளோ இழிவுபடுத்துறாங்க. 2 படத்தில் மேக்கப் போட்டு டான்ஸ் ஆடிவிட்டு இடுப்பை காட்டிட்டா நீ அடுத்த ஜெயலலிதான்ட்டு வந்து நிற்கிற. என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. இந்த தமிழக இளைஞர்களும் சினிமா முகத்தால் என்ன இந்த கழிச்சடைகள் எல்லாம் கண்டும் காணாமல் போகிறாங்க. நயன்தாராவுக்கு சப்போர்ட்டா தனுஷுக்கு சப்போர்ட்டான்னு டென் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தமிழனை ஒரு பச்சை தமிழனை ஒரு மலையாள காட்சி அவளுக்கு எல்லாம் அந்த மலையாள நடிகர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கார்னர் பண்ணி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறாளோடா. ஏண்டா சோத்துல உப்பு தானடா போட்டு திங்கிறீங்க நீங்களாம், தமிழ் தானடா சோத்து தானடா திங்கிறீங்களா? என்ன தனுஷுக்கு சப்போர்ட்டா நிற்க வேணாமாடா? பகத் பாசிலுக்கு ஒரு அசிங்கம் இங்கே தமிழ் சினிமாவில் நடந்துருந்துச்சுன்னா மலையாள உலகம் சும்மா இருக்குமாடா? அந்த மாநிலமே திரண்டு நிற்கிண்டா. உங்களுக்கு மட்டும் ஏன்டா சூடு சொன்ன வர மாட்டேங்குது? ஏண்டா சீமாலாம் எம்மா கத்துறாரு. அவர் பேசுறது இனவாதங்கிறீங்க. என்ன அவர் கத்துறதுல தானடா நடக்குது. அவர் சொல்றது மேடையில் என்னென்ன சொல்றாரோ அதுதானே இன்னைக்கு நாட்டில் நடக்குது. சீமானை தவிர்க்கலாம், சீமானோட அரசியலை தவிர்க்க முடியாதுன்னு சீமான் சொன்னது எவ்வளவு 100% உண்மையா இருக்கு. இன்னைக்கு பாரு, இன்னைக்கு ஒரு பய என்ன இந்த தமிழ் சினிமாவில் இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒரு பய தனுசு சப்போர்ட்டா நிற்கல. ஏன் கேரளாவில் படம் ஓடாது? ஏன்னா அவன் சூடு சொரணம் இருக்கு, சோத்துல உப்பு போட்டு நிற்கிறான். அவனுக்கு எதிராக பேசினா என்ன இவன் படம் ரிலீஸ் ஆகிறப்ப அங்கே ரிலீஸ் ஆக விட மாட்டான். ஆனால் கேரளாக்காரனோ கர்நாடகாரனோ மலையாளத்தானோ தமிழனை எவ்வளோ வேணாலும் கேவலாமல் பேசலாம், காவிரி பிரச்சனை எடுத்து பேசலாம், அவன் நிறத்தை காட்டி பேசலாம், என்ன எங்களுக்கு அடிமையாக தாண்டா நீங்கள் இருக்கீங்கலாம், என்ன வேணாலும் பேசலாம், எவ்வளோ வேணாலும் கேவலப்படுத்தலாம். ஆனால் அவன் படம் இங்கே வந்தால் நீங்கள் தூக்கி கொண்டாடுவீங்க. எந்த மாதிரி ஜென்மண்டா நீங்கள்லாம்? என்ன ஒரு இனம் செத்து மடிஞ்சப்ப ஐபிஎல் பார்த்துட்டு சிரிச்சுட்டு உடம்பு முழுக்க பெயிண்ட் அடிச்சுட்டு பைத்தியக்கார பையன் மாதிரி சுத்தம் தான்டா நீங்கள். அதை தடுத்து கேட்ட ஒரு இளைஞனை காவல்துறை கைது பண்ணி கையை உடச்சி விட்டுது. காவல்துறை அரசாங்கம் ஒன்றும் நம்ம கையில் இல்லை, நமக்கு சப்போர்ட்டாக இல்லை. என்ன விஜய் ஆண்டாலும் சரி, சீமான் ஆண்டாலும் சரி, அன்புமணி ஆண்டாலும் சரி, திருமாவளவன் ஆண்டாலும் சரி, என்ன ஒரு தமிழை அந்த மண்ணை ஆளணும். அப்போ தான் அங்கேருந்து வர சினிமா நடிகர்லாம் இங்கே வர அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் வரவங்களையும் கையில் வச்சுக்கிட்டு நம்மளை கேவலப்படுத்த மாட்டான். நம்மளுக்கு வர்றவ பயந்து நடப்பான். இங்கே என்ன வர்றவனோ வெளியிலேருந்து பிழைக்கவனோ பயந்து நடப்பான். நாங்கள் யாரையும் காரணம்லாம் பண்ணல. தமிழ்நாடு பந்தாரை வாழ வைக்கும் பூமி அப்படின்னு சொல்லி 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 இருக்கிறத எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டு போட்டீங்க. சமஸ்கிருத மொழி குடும்பங்கள்லேருந்தும் நீ வந்து சுரண்டுறீங்க, அந்த தமிழ் வழி மொழி குடும்பங்கள்லேருந்தும் தென்னிந்திய மொழி வழி குடும்பங்கள்லேருந்தும் சொல்கிறீங்க. ஒட்டு மொத்தமாக சுரண்டிட்டீங்க. என்ன கேரளாவில் போனால் மண் எடுக்க முடியாது, மரத்தை வெட்ட முடியாது, ஒரு மயிரையும் கொடுக்க முடியாது. ஆனால் இங்கே வந்தால் மண் எடுக்கலாம், மலையை குடையலாம், மரத்தை வெட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இங்கே கேட்க நாதி இல்லை. ஏன் இந்த அரசு உன்னோடது இல்லை, இந்த அரசியல் உனக்கானதில்லை, உன்னை சுரண்டி பிழைக்கிறது. என்ன அப்படி நீ எடுத்து கேள்வி கேட்டால் ஓட்டு காசு கொடுப்போம், வாங்கிட்டு வாய் சுற்றி பார்த்துட்டு நீ ஓட்டை போட்டு போயிடு. அப்படிங்கிறது தான் இந்த திராவிட மாடல் உனக்கு பழக்கி வச்சிருக்கு. இதை புரிஞ்சுக்காம இங்கே உள்ள இளைஞர்கள் நான் சரியான அரசியல் தேர்வு செய்யாமல், சரியான அரசியல் சமூக விழிப்புணர்வு அடையாமல் நான்
இருக்கிற வரை இந்த அசிங்கங்களையும் கேவலங்களையும் இந்த மண்ணும் இந்த மக்களும் சுமந்துதான் ஆக வேண்டும். நன்றி.